திட்டங்களை முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கிறார். ஆனா வெற்றி பெற முடியல. புதுசா நிறைய முகம் தெரியாதவங்க நிறைய பேர் தாவேக்கால வெற்றி பெற்று வந்திருக்காங்க. திமுகவின் தோல்வி குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பதிலளித்துள்ளார். தலைவர் இவருக்கு இடையான எந்த முதலமைச்சரும் இல்லை என்பதை வலுவா சொல்றோம். அவ்வளவு திட்டங்கள் ஒரு காலத்தில் முன்னால அரிசி 5 ரூபா இருந்துச்சு ரேஷன் கடையில். அப்போ 5 ரூபா இருந்தோடனே தலைவர் சொன்னார், ரேஷன் அரிசியை நான் 2 ரூபாயாக கொண்டு வருவேன் என்று முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் சொன்னார். அப்போ அந்த அம்மா ஜெயலலிதா சொன்னாங்க, அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னா. 2 ரூபா கொண்டு வந்தார். அப்புறம் 1 ரூபா கொண்டு வந்தார். 1 ரூபா கொண்டு வந்தோடனே அதை மட்டும் எடுத்துட்டு நாங்கள் தான் அரிசியை இலவசமாக கொடுத்தேன்னு சொன்னாங்க. இப்படி ஏமாற்ற வேலை தான் பண்ண முடியுமே தவிர வேற வேலை இல்லை, ஒன்றும் இல்லை. அது புரியுதில்ல உங்களுக்கு? அரிசியை குறைத்து கொண்டது யாரு? நிறைய திட்டங்களை முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கிறார். ஆனா வெற்றி பெற முடியல. புதுசா நிறைய முகம் தெரியாதவங்க நிறைய பேர் தாவேக்கால வெற்றி பெற்று வந்திருக்காங்க. எப்படி பாருங்க? ஒரு 4 மாதம் பொறுப்புமே என்ன மாய விலையில் விழுந்துருக்கு. ஏதோ சின்ன பிள்ளைகள்லாம் ஏமாற்றி இந்த பஞ்சு மிட்டாய் கொடுக்குறேன் அது கொடுக்குறேன்னு ஏமாற்றுவாங்கல்ல, அது மாதிரி ஏமாற்றி வந்திருக்காங்க. ஒரு 4 மாதம் அவருடைய நடவடிக்கை பார்ப்போமே. ஒரு முதலமைச்சர் இருக்கார்ல, எப்படி என்ன நடவடிக்கை எடுக்காருன்னு பார்ப்போமே. எந்த மக்களுக்கு நன்மை செய்கிறாருன்னு பார்ப்போமே. ஆனால் எங்களுடைய முதலமைச்சர் கொண்டு வந்திருக்க திட்டங்கள் எதையும் நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொன்னால் தமிழக சட்டமன்றம் நடைபெறாது. பொது வீதியில் அவர்கள் எந்த பிரச்சாரத்தையும் செய்ய முடியாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.